சரி, இது எப்படி செய்கிற? ஒன்றாவது இது எப்படி செய்கிற? ஒன்றாவது ஒரு நேர்கோடு. நேர்கோடோட எத்தனை பாகை? நேர்கோடோட எத்தனை பாகை பார்த்துக்கிறேன்? 180 பாகை. அதுக்கு மேலே உள்ள எல்லாரையும் கூட்டினா எங்களுக்கு 180 வரணும். அப்போ இந்த நேர்கோட்டில் யார் யார் ஈக்கிற? இந்த நேர்கோட்டில் எக்ஸும் 2x இருக்குது. அப்போ 3ஐயும் கூட்டி இந்த 2ஐயும் கூட்டினா அவங்களுக்கு 180 வரணும். எப்படி செய்கிற? எக்ஸ் ப்ளஸ் 2x சமன் 180 பாகை. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது? 2xம் ஒரு எக்ஸ். மொத்தம் எத்தனை எக்ஸ்? 3x சமன் 180 பாகை. இந்த 3xம் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒரு இங்கிலீஷ் எழுத்தும் ஒரு நம்பரும் ஒட்டி எழுதி இந்த என்ன அர்த்தம்? 2 பேரும் பெருக்கப்பட்டிக்கிறாங்கன்னு சொல்லி. பெருக்கப்பட்ட 3 சமணத்தாண்டினா பிரிக்கப்படும். அப்போ எக்ஸ் சமன் எவ்வளோ? 180 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ? 60 பாகை. எக்ஸ் சமன் 60 பாகை. ஒன்றாவதுக்கு விடு. சரியா? அடுத்தது yன் பெருமானம் யாது? 7y + 10 சமன் 80. இதில் எப்படி பெருமானம் பார்க்குற? உங்களுக்கு சமன்பாடு ஒன்று இப்படி ஒன்று இருந்தால் இப்படி ஒரு இது ஒன்று கோவை ஒன்று ஈக்கிற டைமில் தெரியாத எழுத்தை மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு மீதி உள்ள ஆக்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கிறேன். மீதி உள்ள ஆக்கள் எல்லாம் நீங்கள் சமனுக்கு அங்கால சைடுக்கு கொண்டு போகணும். அப்போ இதில் யார் யாரை கொண்டு போகணும்? இவர் இங்கால கொண்டு போகணும், இந்த ஏழை இங்கால கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிற நேரம் கூட்டப்பட்டது கழிக்கப்படும், பெருக்கப்பட்டது பிரிக்கப்படும். அதெல்லாம் தெரியும் தானே? அப்போ கூட்டப்பட்ட 10 இங்கால வந்தால் கழிப்படும். அப்போ 7y சமன் 80 இருக்குது, இங்கால 10 வந்துச்சு, சரி கழிக்கப்படுது. அப்போ 7y சமன் 70. 7y ஒட்டி எழுதினா பெருக்கப்பட்டிக்கின்ற அர்த்தம். பெருக்கப்பட்ட 7 இங்கால வந்தால் பிரிக்கப்படும். y சமன் 10. y சமன் எவ்வளோ? 10 என்று சொல்லி வரும். அடுத்தது போக்கான பொது காரணிகளின் பெரியது. எப்படி பார்க்குற? xy 7xy முதன்மை எண்களால் நாங்கள் இதை பிரித்து கொண்டு போகணும். ஒன்றாவது இங்கே என்னென்ன முதன்மை எண்கள் பார்த்திக்கிறோம்? நாங்கள் 2 3 5 7 அதால் பிரிக்கணும். இதை 2ஆல் பிரிக்கலுமா? 7 3ஆலையும் மேலா 5ஆலையும் மேலா 7ஆல். அப்போ 7க்கு போகிறேன். 7ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1. 7ஆல் பிரித்தா 1. இந்த xy அப்படியே மீயும். இப்போ இவரை யாரால் பிரிக்கிற? எக்ஸால் பிரிக்கிற. இவரை எக்ஸால் பிரிக்கிற. எக்ஸால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 1 1 வைண்டு வரும். இப்போ வையால் பிரிக்கிறீங்க. வையால் பிரித்தா 1 1 1. சரித்தானே? இப்போ இவருக்கு என்னென்ன வந்திக்குது? 7ம் எக்ஸும் வையும் வந்திக்குது அங்கால சைடில். அடுத்தது 14xy. அடுத்த நம்பர் யார்? 14xy. இவரை யாரால் பிரிக்கலும்? 14 யாரால் பிரிக்கலும்? 2ஆல் பிரிக்கலும். அப்போ 2ஆல் பிரிக்கிறேன். பிரித்தா 7xy. இப்போ 7 யாரால் பிரிக்கலும்? 7ஆல் மட்டும். 7ஆல் பிரிச்சிங்கண்டா 7ஆல் பிரித்தா 1xy. இப்போ எக்ஸால் பிரிக்கிறீங்க. எக்ஸால் பிரித்தா 1 1y. அடுத்து வையால் பிரிக்கிறீங்க. வையால் பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் 1 1 1 சொல்லி வரும். சரியா? அடுத்தது 7xyz. 7xyz உள்ளதை நீங்கள் பிரிக்கணும். இதே 7ஆல் பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் 1 xyz வரும். அடுத்து எக்ஸால் பிரிக்கிறேன். எக்ஸால் பிரித்தா 1 1yz சொல்லி வரும். அடுத்து வையால் பிரிக்கிறேன். அடுத்து இசட்டால் பிரிக்கிறேன். நினைவுகிட்ட செஞ்சது எனக்கு இதில் விடைய 2 பேரும் கொஞ்சம் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. அடுத்து 98வது முக்கோண எண். இப்போ உங்களுக்கு 4வது முக்கோண எண் கேட்டால் 4ஓட அடுத்த நம்பரை பெருக்கி 2ஆல் பிரிப்பீங்க. 5வது முக்கோண எண் கேட்டால் 5ஓட அடுத்த நம்பரை பெருக்கி 2ஆல் பிரிப்பீங்க. இப்போ 98வது கேட்டுக்குது. 98ஓட அடுத்த நம்பரை பெருக்கி 2ஆல் பிரிக்கணும். 98 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ வந்துச்சு? 49 வரும். 49 99ஆல் பெருக்கிற விட உங்களுக்கு வரப்போகுது. சரியா? பின்வருவனவற்றின் பரப்பளவுகளை காண. போட்டுக்கோங்க. சரிவகதிர பரப்பளவுக்கான சமன்பாடு அறத்தர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். போட்டுக்கோங்க. அறத்தர அரைத்தர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர அரைத்தர இரு சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்துயரம். செங்குத்துயரம்
அப்படின்டா ஒன்றாவது நீங்கள் அரைன்றதை போடணும். அடுத்தது இந்த பக்கத்தையும் கூட்டி போடணும். இந்த பக்கத்தையும் கூட்டி. அப்போ இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 12 மொத்தம் எவ்வளோ வருது? 12 5 17 வருது. அது ரெண்டையும் கூட்டி போடணும். அடுத்து தர போட்டு இதில் உயரத்தை போடணும். உயரம் எவ்வளோ? 10. விளங்கிச்சா எப்படின்ட்டு? ஒன்றாவது அறையை போட்டுட்டீங்க. அப்புறம் இந்த பக்கத்தையும் கூட்டி போட்டுட்டீங்க. அடுத்து உயரத்தை போடுறீங்க. இப்போ யாரை சுருக்கேலும்? 10ஐயும் 2ஐயும் சுருக்கினா இங்கே 5. 17 தர 5 என்ன விடையோ அது தான் நீங்கள் என்ன விடையாக வரப்போகுது. விளங்கிச்சா? இப்போ இதை ட்ரை பண்ணுங்க கொஞ்சம். இங்கே 3 இங்கே 4 உயரம் 5 4 இங்கே 2 போடுங்க. 2 உயரம் 5. சரிவகத்தில் பரப்பளவை காணுங்க. அறையை போட்டாச்சு, மேல் கீழ் பக்கத்தை கூட்டி போட்டாச்சு, இங்கே உயரத்தை போட்டாச்சு. காணுங்க. ரெண்டு பக்கத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? மேல் பக்கம் கீழ் பக்கத்தையும் கூட்டினா 4 2 6 தர உயரம் 5. இவரையும் சுருக்கினா 3 3 5 15 மீட்டர் வர்க்கம்னு போடணும் பரப்பளவு சுட்டி. விளங்கிச்சா? எப்படி சரிவகத்தில் பரப்பளவு காண்ற? அரை இந்த 2 பக்கத்தையும் கூட்டி போட்டது இப்படி இங்கே போட்டாச்சு, உயரத்தை இங்கே போட்டாச்சு. சரிதானே? அடுத்தது முக்கோணம் ஒன்ற பரப்பளவுக்கான சமன்பாடு போடுங்க. அரை தர அடித்தர செங்குத்துயரம். அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். அறையை போட்டுட்டீங்க. அடி எவ்வளோ? அடி கீழே உள்ளது 10, உயரம் எவ்வளோ தந்திக்குது? 7ன்னு தந்திக்குது. சரியா? 10 2ஆல் பிரித்தா 5 7 35 மீட்டர் வர்க்கம். சமன்பாடு போடுங்க. அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். அரைத்தர அடித்தர செங்குத்துயரம். அறையை போட்டுட்டீங்க. இந்த அடியில் உள்ள கீழே உள்ள நம்பரை போட்டுட்டீங்க. உயரம் எவ்வளோன்னு சொல்லி போட்டிங்க. அப்படி தான் இது செய்கிறேன். அடுத்து ஒரு வட்டம் ஒன்ற பரப்பளவுக்கான சமன்பாடு என்னது? πr வர்க்கம். பைன்னு சொன்னால் 22 கீழ் 7. 6 சொன்னால் எவ்வளோ? இங்கே 6 எவ்வளோ வரப்போகுது? 21 தர எவ்வளோ? 6 வர்க்கம். அப்போ 2 முறை எழுதணும். 21 தர 21 அப்படி நான் மேலே எழுதுறேன்ல. இப்போ 21 தர 21 சொல்லி எழுதியாச்சு. இப்போ 21 7ஆல் சுருக்கினீங்கன்ற சொல்லி சொன்னீங்கன்னா 3 இதுகளை பெருக்கினா விட வரப்போகுது. சரியா? நீங்கள் எனக்கு விடையை அனுப்பணுமே. நான் சொல்கிறேன் எப்படி செய்கிறேன்ட்டு தான். இப்போ இது என்னது? ஒரு இணைக்கரம். இணைக்கரத்தில் பரப்பளவுக்கு போடுங்க. அடித்தர செங்குத்துயரம். அடித்தர செங்குத்துயரம். இந்த கீழே உள்ளது அடி, உயரம். இது ரெண்டையும் பெருக்கினா விட வரும். கீழே உள்ள அடியையும் உயரத்தையும் பெருக்கினா விட வரும். என்னது? 12 தர 10 120 மீட்டர் வர்க்கம். ரெண்டையும் பெருக்கினா விட வரும். அடுத்து செவ்வகத்தில் பரப்பளவு இவரையும் பெருக்கிற. நீளம் தர அகலம் போடுங்க. நீளம் தர அகலம் இவர் 12 இவர் 2. அப்போ பெருக்கினா 24 மீட்டர் வர்க்கம். சரிதானே? பரப்பளவுக்கான சமன்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். இங்கே இந்த என்னென்ன பார்த்துக்கிறேன்? பொதுக்காரணிகளில் பெரியதில் என்னமாச்சு குழப்பமிக்குதா? பொதுக்காரணிகளில் பெரியதை எப்படி பார்த்தேன்? போனாது 7xy இருந்தால் முதன்மை எண்களால் நாங்கள் பிரித்து கொண்டு போவோம். 2 3 5 7 தான் முதன்மை எண். இதை 2ஆல் பிரிக்க 7 3ஆல் 7 5ஆல் 7 அப்போ 7ஆல் தான் பிரிக்கணும். 7ஆல் பிரிச்சிங்கண்டா 7ஆல் பிரித்தா 1 xy. இப்போ அடுத்த உள்ள இங்கிலீஷ் எழுத பிரிக்கிறேன். எக்ஸால் பிரிக்கிறேன். பிரித்தா 1 x பிரிப்பற்றும் 1. இப்போ y மட்டும் மிச்சம். இப்போ அடுத்தது yஆல் பிரிக்கிறேன். பிரித்தா 1 1 1. சரியா? அப்போ இவரோட காரணிகள் யார் யார்? இங்கிட்டு உள்ள 3 பேரையும் எழுதுகிற. 7 தர இங்கே யாரிக்கிற x தர இங்கே யாரிக்கிற y எழுதியாச்சு. விளங்கிச்சா? அதே மாதிரி அடுத்த நம்பருக்கும் காண்றேன். அப்புறம் 3 பேரில் உள்ள ஆக்களையும் மார்க் பண்ணி அதை பெருக்கி கொடுக்குறேன். இக்கி தானே குரூப்பில் வீடியோ பொதுக்காரணிகள் பெரியது பாருங்கள். சரிதானே? இப்போ அடுத்த கேள்வி.